வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் விவசாயிகள் மீதான காவல்துறையினரின் நடவடிக்கைகளுக்கு டிடிவி தினகரன் கண்டனம். அமைதி வழியில் தீர்வு காண மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லியில் காவல்துறையினரின் காட்டுமிராண்டைத்தனத்தால் விவசாயி உயிரிழப்பு. உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி விவசாயிகள் கண்ணீர். டெல்லியில் போலீசாரால் விவசாயிகள் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டதால் பெரும் பதற்றம். மறு உத்தரவு வரும் வரை செங்கோட்டையை முற்றுகையிட்டு விவசாய சங்க கொடியை ஏற்றிய விவசாயிகள். போராட்டத்தால் ஸ்தம்பித்தது டெல்லி. டெல்லியில் இருந்து விவசாயிகளை வெளியேற்ற காவல்துறை தீவிரம். மாநகரம் முழுவதும் பதற்றம். நாட்டின் 72வது குடியரசு தினம் டெல்லியில் கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். கொரோனா தொற்று காரணமாக முதல் முறையாக விருந்தினர் இல்லாமல் நடைபெற்ற குடியரசு தின விழா. பார்வையாளர்கள் எண்ணிக்கையும் குறைப்பு. நாளை விடுதலையாகிறார் சின்னம்மா. பெங்களூருவில் இருந்து வரும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் விவசாயிகள் மீதான காவல்துறையினரின் நடவடிக்கைகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், டெல்லியில் விவசாயிகள் மீதான காவல்துறையினரின் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியவை என்றும், நாட்டின் குடியரசு தினத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது மிகுந்த வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சின்னம்மா உடல் நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பெங்களூருவில் உள்ள விக்டோரியா மருத்துவமனை நிலை பற்றி மருத்துவமனை நிர்வாகம் இன்று பிற்பகல் புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சின்னம்மா உடல் நிலையில் மேலும் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் பொழுது மட்டுமே ஆக்சிஜன் வழங்கப்படுவதாகவும், அதன் அளவும் தற்போது 2 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 98% உள்ளதாகவும் மருத்துவமனை குறிப்பிட்டுள்ளது. நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம், சுவாசம் உள்ளிட்டவை இயல்பாக இருப்பதாகவும் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சின்னம்மாவுக்கு நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் முற்றிலும் நீங்கியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் செங்கோட்டையை முற்றுகையிட்டு சங்க கொடியை ஏற்றினர். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் டிராக்டர் பேரணி தலைநகரையே ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி செங்கோட்டையை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த கம்பத்தில் விவசாய சங்க கொடியை ஏற்றினர்.
இதனிடையே போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்பில்லை என பாரதிய கிசான் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் திகை தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தை குலைப்பதற்காக முயற்சிப்பதாகவும் அவர்கள் அவ்வாறு ஊடுருவியவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திரு ராகேஷ் திகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தில் போலீசார் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சிங்கு எல்லையில் இருந்து சஞ்சய் காந்தி டிரான்ஸ்போர்ட் நகருக்குள் நுழைந்த விவசாயிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இந்த போராட்டத்தில் படுகாயமடைந்த நவ்னீத் என்ற விவசாயி போராட்ட களத்திலேயே மரணமடைந்தார். உயிரிழந்த விவசாயியின் உடல் மீது தேசிய கொடி போர்த்தி விவசாயிகள் அஞ்சலி செலுத்தினர். போராட்டம் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து டெல்லியின் பல்வேறு இடங்களில் இணைய சேவையை துண்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் நலன் கருதி விவசாய விரோத சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் டிராக்டர் பேரணியில் வன்முறை வெடித்தது. செங்கோட்டையை முற்றுகையிட்ட விவசாயிகள் மீது போலீசார் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தினர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, வன்முறை எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்றும் விவசாயிகள் மீது விழும் அடிகள் அனைத்தும் நாட்டின் மீது விழும் அடிகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் கருதி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் அனைவரும் டெல்லியிலிருந்து வெளியேறி எல்லைகளுக்கே திரும்ப வேண்டும் என பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், டெல்லியில் நடைபெற்ற சம்பவங்களின் காட்சிகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் வன்முறையை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அமைதியான போராட்டத்தின் மீதான நல்லெண்ணத்தை இதுபோன்ற வன்முறைகள் குலைத்துவிடும் எனவும் திரு அம்ரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் சங்க தலைவர்களே டிராக்டர் பேரணியை ஒத்திவைத்த நிலையில் விவசாயிகள் அனைவரும் டெல்லியிலிருந்து வெளியேறி எல்லையில் உள்ள போராட்ட களத்திற்கே திரும்ப வேண்டும் எனவும் திரு அம்ரீந்தர் சிங் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைதியே தங்களது பலம் எனவும் விவசாயிகள் கூட்டத்திற்குள் சமூக விரோதிகள் ஊடுருவி வன்முறையை நிகழ்த்தியிருப்பதாகவும் விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லியில் கடந்த 2 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் ஏற்கனவே அறிவித்தபடி குடியரசு தினத்தை ஒட்டி டிராக்டர் பேரணியை நிகழ்த்தினர். அப்போது டெல்லி ஐடிஓ மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்த வன்முறையில் ஒரு பேருந்து சூறையாடப்பட்டது. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விவசாயிகளை விரட்டியடித்தனர். டெல்லியில் போராடும் பல்வேறு விவசாய சங்கங்களின் தலைவர்கள் தங்களுக்கும் வன்முறைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் கூட்டத்தில் சமூக விரோதிகள் நுழைந்து வன்முறை கலவரத்தை நிகழ்த்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அமைதி வழியில் போராட்டமும் பேரணியும் நடத்துவதுதான் தங்களின் நோக்கம் என்றும் அதனை சீர்குலைக்கும் வகையில் சமூக விரோத கும்பல் நுழைந்து வன்முறை கலவரத்தை நிகழ்த்திவிட்டதாகவும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகளின் பேரணியில் போலீசார் நடத்திய தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்த செல்வி மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மத்திய அரசு விவசாயிகளை அலட்சிய போக்குடன் கையாள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2 மாதங்களாக போராடி வந்தாலும் விவசாயிகள் அமைதி காத்ததாகவும் மத்திய அரசின் அணுகுமுறையே இன்றைய சம்பவங்களுக்கு காரணம் எனவும் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கருத்துக்களை கேட்காமல் நிறைவேற்றப்பட்ட இச்சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். தியாகத் தலைவி சின்னம்மா பூரண உடல்நலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ வேண்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். தஞ்சை கண்ணன் நகரில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் செங்கமல நாச்சியம்மன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன.
கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு வேலு கார்த்திகேயன், தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ப ராஜேஸ்வரன், வட்டக்கழக செயலாளர் திரு ராஜரத்தினம், மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி அமுதா மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர கழகம் சார்பில் சீர்காழியில் அமைந்துள்ள நாகேஸ்வரமுடையார் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் திரு எஸ் செந்தமிழன், நகர செயலாளர் திரு ஏ கே சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி மாநகர் மாவட்டம் 10வது வட்டக்கழகம் சார்பில் தெப்பக்குளம் அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலயத்தில் நாகநாத சுவாமி மற்றும் ஆனந்தவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ஜே சீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் திருக்கோயிலை வலம் வந்து வழிபாடு செய்ததுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் தத்தநேரி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் திரு ஷ ராஜலிங்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு சரவணன், அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் திரு நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்டிவனத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு முத்து, மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் திரு சௌகத் அலி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் வடக்கு மாவட்டம் நல்லூர் தெற்கு ஒன்றிய அமமுக சார்பில் பெண்ணாடம் அருள்மிகு பிரளய காளீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு தீபாராதனை மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு அக்ரி பி முருகேசன், நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு செல்ல கண்ணன் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற டிராக்டர் பேரணியை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்த இந்த டிராக்டர் பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் பங்கேற்றனர். இந்த டிராக்டர் பேரணி புதுச்சேரி AFD மைதானத்தில் இருந்து நகரின் முக்கிய சந்திப்புகளான இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், சிவாஜி சதுக்கம், காமராஜர் சதுக்கம் வழியாக உப்பளம் துறைமுக வளாகத்தில் நிறைவடைந்தது. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவ மாணவர்களின் போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மற்ற அரசு மருத்துவக் கல்லூரியில் வசூலிக்கும் கல்வி கட்டணத்தையே இக்கல்லூரியிலும் வசூலிக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் கடந்த 47 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக விடுதியில் இருந்து மாணவ மாணவிகளை கட்டாயமாக வெளியேற்றி அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு, குடிதண்ணீர், மின்சாரம் ஆகியவை துண்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் இச்சம்பவத்திற்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவ மாணவர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திரு KSK பாலமுருகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் நேரில் சென்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் சாலை மறியல் மற்றும் டிராக்டர் பேரணியில் ஈடுபட்டனர். மத்திய அரசு இயற்றியுள்ள 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்யவும், மழையால் சேதமடைந்த வேளாண் பயிர்களுக்கு உரிய நஷ்டஈடு கோரியும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி டோல்கேட் ரவுண்டானாவில் டிராக்டருடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே வானொலி திடலுக்கு டிராக்டர், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்த விவசாயிகள் போலீசாரின் எச்சரிக்கையையும் மீறி பேரணி நடத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து கொண்டனர். தஞ்சையில் அகில இந்திய விவசாய போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில்
தேசிய கொடியுடன் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் மாட்டு வண்டியில் செல்ல முயன்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். போலீசாரை மீறி விவசாயிகள் மாட்டு வண்டியில் செல்ல முயன்றபோது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரின் தடையையும் மீறி பேரணி நடைபெற்றது. நெல்லையில் அனைத்து கட்சி சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. நெல்லை டவுன் பார்வதி திரையரங்கம் முன்பிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நெல்லை டவுன் காந்தி சிலை முன்பு பேரணி முடிவடைந்தது. இந்த பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் அகில இந்திய விவசாய சங்கத்தின் சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. காளைமாடு சிலை அருகே தொடங்கிய வாகன பேரணி மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து விவசாய சங்கத்தினர் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தேசிய கொடி மற்றும் வேளாண் கருவிகளுடன் ஊர்வலமாக வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கோவை மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து டாடாபாத் பகுதி வரை தொழிற்சங்க கூட்டுக்குழுவினர் 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடிகளுடன் பேரணி நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை குட்டைத்திடல் பகுதியில் அகில இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. குட்டைத்திடலில் துவங்கி கச்சேரி வீதி, கல்பனா சாலை, ராஜேந்திர சாலை உட்பட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் பேரணி நிறைவடைந்தது. டெல்லியில் டிராக்டர் பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது வன்முறை வெறியாட்டத்தை ஏவுவது கண்டனத்திற்குரியது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் போராட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு யுக புரட்சி என்றும் விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க கார்ப்பரேட் எடுபிடியாக மோடி அரசு செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் கிளர்ச்சி எரிமலையாய் வெடிக்கும் என்பதை உணர்ந்து வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மொழி உரிமைக்காக தங்கள் இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பரமக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் வாதுன ஆனந்த், கழக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் முத்தையா, கழக அமைப்பு செயலாளர் ஜி முனியசாமி, முன்னாள் எம்எல்ஏ முருகன், நகர செயலாளர் கலைவாணன், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அமமுக சார்பில் கடலூர் புதுப்பாளையம் கடைவீதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் புதுப்பாளையம் கடைவீதியில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு கழக மாணவரணி துணைச் செயலாளர் எஸ்.ஆர். சிவக்குமார் தலைமை தாங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் என். சுந்தரமூர்த்தி, கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்ரி பி. முருகேசன், கடலூர் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் ஏ.பி.ஆர். பக்தரக்ஷகன், கடலூர் நகர செயலாளர் வி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தஞ்சை வடக்கு, தெற்கு மற்றும் மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் கும்பகோணத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி செயலாளர் செல்லத்தம்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் எம். ரெங்கசாமி, கழக அமைப்பு செயலாளர் பொன் தா. மனோகரன், தஞ்சை மாநகர கழக செயலாளர் ப. ராஜேஸ்வரன், அவைத்தலைவர் டி. ஏ. ஜெயராமன், நகர கழக செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் ராமச்சந்திரன், ஜானியல் சோலமன் ஆகியோர் பங்கேற்று தலைமை தாங்கினர். பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவபெருமாள், தெற்கு மாவட்ட செயலாளர் பி. ஆர். மனோகரன், தூத்துக்குடி மாநகர் மாவட்ட செயலாளர் டி.வி.ஏ. பிரைட்டர்,
மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வி. பூலோக பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட கழக சார்பில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே வீர வணக்க நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தனசேகர், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக மாணவரணி செயலாளர் ரகுபதி ஆகியோர் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான எம். கோதண்டபாணி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான மா. கரிகாலன் ஆகியோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரண்மனை தெருவில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தேனி வடக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு செல்வம், தேனி தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் அம்மா சந்திரசேகரன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயக்குமார், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி, கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கதிர்காமு ஆகியோர் பங்கேற்றனர். கோவை கிழக்கு மாவட்டம் மாணவரணி சார்பில் கணேசபுரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாபா ரோகிணி, மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ். திருப்பதி ரங்கநாதன், மதுக்கரை ஒன்றிய கழக செயலாளர் சண்முகம் ஆகியோர் பங்கேற்றனர். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் செல்லூர் பகுதியில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக இளைஞரணி செயலாளர் டேவிட் அண்ணாதுரை, கழக அமைப்பு செயலாளர் இ. மகேந்திரன், மாவட்ட கழக செயலாளர்கள் பேராசிரியர் மா. ஜெயபால் ஆகியோர் பங்கேற்றனர். உதகையில் அமமுக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ். கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100கணக்கான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் தம்பி இஸ்மாயில், மாவட்ட கழக அவைத் தலைவர் துரை, மாவட்ட மாணவரணி செயலாளர் சுரேஷ் பாபு, உதகை நகர செயலாளர் ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகத்தின் 100கணக்கானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி சார்பில் 5 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கார்த்திக் மெய்யப்பன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் உமாதேவன், கழக அம்மா பேரவை செயலாளர் மாரியப்பன் கென்னடி, மாவட்ட கழக செயலாளர் தேர்போகி பாண்டி ஆகியோர் பங்கேற்றனர். வேலூர் மாநகர் மற்றும் வேலூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் பொதுக்கூட்டம் பொன்னை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. மாணவரணி மாவட்ட செயலாளர் கே. எம். இளம் செழியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் எல்.ஜி.எம். பிரதீப், கழக கொள்கை பரப்பு செயலாளர் சி.ஆர். சரஸ்வதி, கழக அமைப்பு செயலாளர் கே. பாண்டுரங்கன், வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் காட்பாடி ஏ.எஸ். ராஜா ஆகியோர் பங்கேற்றனர். விருதுநகர் கிழக்கு, மத்திய மற்றும் மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் தாயில்பட்டி பஸ் நிலையம் அருகே மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் ஜி. சாமிக்காளை மற்றும் கே. காளிமுத்து ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் கார்த்திகேயன், மத்திய மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரதீப், மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் சரவணன் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள யுனைடெட் இந்தியா காலனியில் நடைபெற்றது. இதில் மண்டல பொறுப்பாளரும் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜி. செந்தமிழன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் நடிகர் விக்னேஷ், தகவல் தொழில்நுட்ப பெண்கள் பிரிவு செயலாளர் ஜெமிலா உள்ளிட்டோர் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தினர். ராணிப்பேட்டை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சோழிங்கர் பேரூராட்சி பெருமாள் கோவில் எதிரே மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆர். வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக பேச்சாளரும் கழக தேர்தல் பிரிவு இணைச் செயலாளருமான விசாலாட்சி, கழக அமைப்பு செயலாளர் சி. கோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல்லில் ஒருங்கிணைந்த மாவட்டம் மற்றும் கழக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக துணைத் தலைவரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். அன்பழகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் பி. சுவாமிநாதன், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர். ஹேமலதா, கழக மாணவரணி இணைச் செயலாளர் எம். டி. வைரமணி ஆகியோர் பங்கேற்றனர்.
புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மொழிப்போர் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில கழக செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ PS அருள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏ மனோகர், அவைத்தலைவர் சுப்பிரமணியன், கழக இணைச் செயலாளர் விமலா ஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.